நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் யோகி ராம் சூரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோதியாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் செப்டம்பர் 9 முதல் செப்டம்பர் 15 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷப ராசியினுடைய அதிபதி 5ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். நீச்சமாக இருந்த போதிலும் அவர் குரு பார்வை பெற்று நீச்ச பங்கம் பெறுகிறார். ராசியில் குரு இருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு விஷயம். குரு பார்க்க கோடி நன்மை. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறதால மிக மிக சிறப்பு. சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த ரிஷபராசியில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். மேன்மையை தருமா இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அற்புதமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. 7ஆம் இடத்து அதிபதி 2இல் அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. ஆனால் எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் நீங்கள் செவ்வாய் 2இல் இருக்கிறதால கொஞ்சம் படபடன்னு பேசுவீங்க. கொஞ்சம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், தந்தைக்கும் பிள்ளைகளுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும். உங்களுக்கு ஆகாதவும் போட்டு கொடுத்து ஒன்று கிடக்க ஒன்றும் பிரச்சனை வரலாம். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அசையா சொத்துக்களும் செலவு வைக்கும். அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களுக்கும் செலவு உண்டு. அதனால் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அது ஒரு மாதத்துக்கு உண்டான ஒரு அமௌண்ட்டு பார்த்தா அந்த ஒரே வாரத்தில் காலி பண்ணி விட்ரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலோ அதை மட்டுமே செய்யுங்க. அதை மட்டுமே எடுத்து போட்டு வேலை பாருங்கள். மற்றபடி எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகிரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும். 4ஆம் இடம் அப்படின்னும்போது பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் இடர்பாடுகள், அதிக உழைப்பு தேவைப்படுகிறது. தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், ஆன்மீகத்தில் நாட்டம் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். கோயிலாக போயிட்டு வருவீங்க, தீர்த்த யாத்திரைகள் போவீங்க, ஆன்மீக டூர் போவீங்க, இல்லை இன்ப சுற்றுலான்ற பேரில் போனாலும் கூட உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிலை. குடும்பத்தில் இதுவரைக்கும் சொத்து பிரிச்சிக்கலை, பூர்வீக சொத்துன்னு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். மருத்துவத்தின் உபகரணத்தோடு உதவியோடு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த வாரம் நல்ல தகவல், நல்ல ரிப்போர்ட் வரப்போகிறது. மற்றபடி சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வாரம் மிக மிக அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். சொசைட்டியில், அதாவது சமூகத்தில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இழந்த பெயர் இப்போ மீண்டும் பெறக்கூடிய தருணம். உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. இழந்த பெயர் மட்டும் இல்லை,
உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை, எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் கிடைக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறேன், உத்தியோகத்துக்காக போகிறேன், எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் இது. அற்புதமான ஒரு வாரம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும், ரெட்டிப்பு வருமானத்தை பெறப்போகிறது. என்ன ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். அப்போ என்னன்னா மேலாமணிக்கியாக வேலை பார்க்க முடியாது. ஒரு 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். சொந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மேலே ஒரு 4 ஹவர் எக்ஸ்ட்ரா, 5 ஹவர் எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பீங்க. என்னப்பா அது மாடு மாதிரி வேலை செய்கிறேன், இவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் இவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக உண்டு. லாபம் டெஃபினட்டாக கிடைக்கும். அதுலேயும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம், உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம். 11ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ மருமகளுக்கோ இதுபோல் இல்லை உங்களுக்கோ இப்போ நல்ல அந்நிய பொருளாதாரம் ஈட்டுவதற்கான ஒரு தருணம் இது. 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். இந்த சனி பகவான் 12 பார்க்கறதால ஒரு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், தூக்கம் இருக்காது, வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும். வேலையிலே டென்ஷன், வீட்டில் டென்ஷன், வெளியில் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தாலும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் போதும். மற்றபடி இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். பிள்ளைகளால் சந்தோஷம், பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளப் போகிறீர்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான கால நேரம். ஒரு சிலருக்கு டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பீங்க, அது பர்மனெண்ட் உத்தியோகமாகும். ஒரு சிலர் பார்த்தா என்னப்பா இந்த கடைக்கண்ணி வச்சு ஓப்பன் பண்ணி ஒன்றும் சரியாக போகலை, என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, இது இப்போது இந்த காலகட்டம் ஒரு நிரந்தர தீர்வை தரும். இல்லை ஒன்று அந்த தொழிலை இன்வெஸ்ட் பண்ணி நல்லா பூஸ்ட் பண்ணி நல்லா தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க. இல்லை அந்த தொழிலை மாற்றி அமைச்சு வேறு தொழிலை செஞ்சு அதுலேயும் நீங்கள் கிளிக் ஆகி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வரும். ஏன்னா இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால ஒரு சிலர் தொழிலில் மாற்றங்கள் கூட செய்வார்கள். உத்தியோகத்தில் கூட ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது நல்லதே நடக்கும். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 11, 12, 13 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, மற்றபடி எந்த குறையும் கிடையாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.